தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருச்சன்னதியில் இந்த காலை வேளையில் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இடைவிடா சகாய தாயினுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த திருப்பீடத்தின் முன்பாக நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டிய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பும் என்ன என்றால், இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அந்த வார்த்தை நம் எல்லோருக்குமே வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு செய்தியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை வணங்குவதற்காக நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய வார்த்தைகளில் நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் அனைவருமே மாறுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் கன்னிமரியாவிடமிருந்து புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு மன்னக வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியினை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகள்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளையின்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களாய் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொன்ற வேறு பேரினம் எதுவாயிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் எதுவாயிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 5 இறைவசனங்கள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி இந்த அதிகாலை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, நம்பக்கூடிய எல்லாருக்குமே வாழ்வை, அதுவும் நிறைவான வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு அவருடைய படிப்பினைகளை வாழ்வாக்க, அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய நியமங்களை நாம் கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் அனைவருமே இன்றைய வாசகங்கள் வழியாக அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன என்பதனை சற்று ஆய்ந்து இந்த கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் வழியாகவும் கடவுளினுடைய வார்த்தைகள் வழியாகவும் நாம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் மலைப்பொழிவுக்கு அடுத்ததாக ஆண்டவர் ஒரு சில படிப்பினைகளை தொடர்ச்சியாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதிலே ஒவ்வொரு படிப்பினைக்கும் முன்னும் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன என்றால், முற்காலத்தில் நீங்கள் இவ்வாறு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்லுவார். முற்காலத்தில் எல்லாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பழி வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுவார். இதையெல்லாம் கேட்கக்கூடிய பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன மனப்பான்மையை வளர்த்து கொள்வார்கள் என்றால், இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நியமங்கள், அதிலும் குறிப்பாக மோசே கொடுத்த எல்லா கட்டளைகளையுமே இவர் மாற்றிவிட்டு புதிய சிந்தனைகளையும் புதிய கட்டளைகளையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவாக்கினர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா படிப்பினைகளையுமே மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இவர் கடவுளின் மகனாக இருக்க முடியாது,
இவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாது. இவருடைய வார்த்தைகள் கண்டிப்பாக நமக்கு இறைவாக்கினர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்காது என்ற பழியை ஆண்டவர் மீது சுமத்த ஆரம்பிக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எந்த சட்டத்தை ஒழிக்க வரவில்லை, எந்த சட்டத்தையும் நான் மாற்ற வரவில்லை, மாறாக மக்களினுடைய எண்ணங்களை மாற்றுவதற்காக, மக்களினுடைய சிந்தனைகளை இன்னும் இந்த கட்டளைகளின் நிமித்தம் ஆழப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நியமங்களை கற்றுக் கொடுப்பார். இதுதான் இந்த நற்செய்தியினுடைய இந்த வார்த்தைகளினுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நியமங்களும் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளும் நமக்கு என்ன நெறிமுறையை என்ன பலனை கொடுக்கும் என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், கடவுளினுடைய கட்டளைகளையும் கடவுளினுடைய வார்த்தையையும் யார் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர் மட்டும்தான் புது வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும், அதுவும் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ முடியும் என்பதனையும், எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே நடந்து மனிதனுடைய வாழ்க்கை அடியோடு மாறும் என்பதனையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, மோசேயை அழைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மக்களோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன், இவர்கள் என் மக்களாக இருப்பார்கள், நான் இவர்கள் கடவுளாக இருப்பேன். ஆகவே இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தமாக அல்லது அடையாளமாக நான் கட்டளைகளை கொடுப்பேன். அந்த கட்டளைகளை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லையோ, என்னுடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் என்னுடைய மக்களாக இருக்க முடியாது என்கின்ற சிந்தனையை சொல்லுவார். அதே வேளையிலே பாலைவன பயணங்கள் முழுவதுமே இனிமையான பயணமாக மாறி வாழ்க்கையில் வரக்கூடிய, அதிலும் குறிப்பாக இந்த பாலைவன பயணத்திலே வரக்கூடிய தடுமாற்றங்கள், இடையூறுகள், இக்கட்டுகள், இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு இந்த மக்கள் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்னுடைய கட்டளைகளை இந்த மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுப்பார். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, பாலைவன பயணத்திலே எப்பொழுது கடவுளினுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார்களோ, எப்பொழுது கடவுள் வேண்டாம் என்று வேறு தெய்வங்களின் பின்னால் ஓடுகிறார்களோ, உடனடியாக ஆண்டவர் மோசேயை அழைத்து இந்த மக்கள் வேறு தெய்வங்கள் பின்னால் போகிறார்கள். இந்த மக்கள் எனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, என்னை வணங்கவில்லை, இந்த மக்கள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை. ஆகவே இப்படியே இவர்கள் போனார்கள் என்றால் இவர்கள் பின்னால் நான் வரமாட்டேன், இவர்களோடு நான் வரமாட்டேன், இவர்களை நான் வழிநடத்த மாட்டேன். ஆகவே இவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால், இவர்கள் பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்றால் என்னுடைய கட்டளைகளை இந்த மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பார் நம் ஆண்டவர். மோசேயும் உடனடியாக இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே போய் நாம் வாழ வேண்டும் என்றால், அதுவும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த பாலைவன பயணம் இனிமையான பயணமாக மாறி பாலும் தேனும் பொழியும் கானான் தேசம் நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டளைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். கட்டளைகளை கடைபிடியுங்கள். இறைவாக்கினர்கள் வழியாக இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நியமங்களை உங்களுடைய வாழ்விலே கடைபிடியுங்கள். அந்த கட்டளைகள் உங்களை வாழ வைக்கும், அந்த கட்டளைகள் உங்களுக்கு புது வாழ்வினை கொடுக்கும் என்பதனை நினைவூட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டு கால பணியின் வழியாக எதை சொல்லி இருக்கிறார் என்றால், தன்னுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், தன்னுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு புதிய வாழ்வினை கொடுக்கும், தன்னுடைய வார்த்தை ஒரு மனிதனை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும், தன்னுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு புது வாழ்வையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு நினைவூட்டுகிறார். ஏறக்குறைய 36 ஆண்டுகளாக பெத்சாய்தா குளத்தினுடைய கரையிலே படுத்த படுக்கையாக முடக்குமாதவுற்ற நோயினால் அவதிப்பட்டு யாராவது இந்த வானதூதன் இந்த தண்ணீரை கலக்கின்ற பொழுது என்னை முதலில் இறக்கிவிட எனக்கு துணை புரிவார்களா என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்கின்ற அந்த வார்த்தை 36 ஆண்டுகளாக தன்னுள் இருந்த அந்த இடையூறுகளை,
தான் அனுபவித்த பிரச்சனைகளை, தான் அனுபவித்த துன்பத்தை எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு ஓடோடி உற்சாகத்தோடு துள்ளி குதிக்க ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்றால், அந்த 36 ஆண்டுகளாக முடக்குவாதமுற்ற மனிதனுக்கு எவ்வாறு புது உற்சாகத்தை ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்ததோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நம் எல்லோருக்குமே புது உற்சாகத்தை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே இருத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, படைப்பின் தொடக்கத்திலேயே எல்லாவற்றையுமே நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக எல்லாமே வெறுமையாக இருந்தது, உருவமற்று இருந்தது. உருவமற்று இருந்த உலகம் உரு பெற்றதற்கும் சரி, வடிவமற்ற உலகம் சரியான வடிவத்தை பெற்றதற்கும் சரி, அது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருந்த உலகம் புத்துணர்ச்சியோடு புதிய படைப்புகளோடு மாறுவதற்கும் சரி எது காரணமாக இருந்தது என்றால் இறைவனுடைய வார்த்தை தான். ஆகவே அந்த வார்த்தையை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்வடைவார்கள். இந்த வார்த்தையை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் புது வாழ்க்கையினை பெற்றுக்கொள்வார்கள். யார் ஒருவர் அந்த வார்த்தையை கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறார்களோ அவர்கள் பெரியவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நியமங்களை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து அதை வாழ்வாக்க முயற்சி செய்தோம் என்றால், வாழ்வாக்கினோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசிரும் ஆண்டவருடைய அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. அன்னையானவள் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே தாங்கினார். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதனால்தான் இன்று அகில உலகத்தினுடைய தாயாக, ஆண்டவரின் தாயாக, இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். விண்ணரசிலே பெரியவராக கருதப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நியமங்களையும் கடைபிடித்தோம் என்றால் நாமும் மேன்மை அடைவோம், நாமும் ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம் என்கின்ற உண்மையினை உணர்ந்தவர்களாக வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை படியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா. மகனையே பழியாக கேட்டாய், அபிரகாம் மனமாற பழியாக்க வந்தார். மகனையே பழியாக கேட்டாய், அபிரகாம் மனமாற பழியாக்க வந்தார். மனதினை மாசின்றி கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளில் நின்று பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் எடுத்து கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறி எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நிம்மதியை கொடுப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கணிந்து தம்மை கையொழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையொழைக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். எங்களுக்கு தேவையான அருட்கொடைகள் எல்லாவற்றையுமே நிறைவாக வழங்கி நாங்கள் நிம்மதியான வாழ்வு பெற, புது வாழ்வினை பெற்றுக்கொள்ள, உற்சாகத்தோடு வாழக்கூடிய பண்பினை பெற்றுக்கொண்டு வாழ அருள் தந்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென்.
அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த அன்னையானவளினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டியவர்களாக நிற்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையிலே தனிமையாக மலைக்கு ஓடி அங்கு தந்தையாகிய இறைவனோடு பேசினார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். கண்டிப்பாக நாம் கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் செவி கொடுப்பார் என்கின்ற உணர்வோடு நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி உருக்கத்தோடு சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்தோம். என்னுடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும், என்னுடைய கட்டளைகள் உங்களுக்கு புதிய வாழ்வினை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றும், நிறைவுள்ள மனிதர்களாக வாழ வழிவகுக்கும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த தெய்வீக விருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன்
உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானகு விருந்து தந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்தும் உண்டேன். உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு சேவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்னையினுடைய அன்பு பக்தர்களுக்கு அன்பின் விருந்து நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பின் விருந்தினை வழங்குவதற்கு உங்களது மேலான நன்கொடையை பெருந்தன்மையோடு கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குடும்பமாக வந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பசலிக்காவிலே பரிபூரண பலன் கிடைக்கிறது.
ஆகவே இந்த பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை இரத்த தான முகாம் நடைபெறும். இரத்தம் தானம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் வந்து பங்கெடுத்து தானம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதேபோல் வருகின்ற 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு தியானம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த தியானத்திலே பங்கெடுத்து பலன் பெற உங்களுடைய குழந்தைகளை இந்த தியானத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஏப்ரல் மாதம் 2வது புதன்கிழமை மாலை 6:15 மணி திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து வந்து பதிவு செய்து அதனை மாதத்தினுடைய 3வது புதன்கிழமை ஒளிபரப்பு செய்வார்கள். அந்த திருப்பலிக்கான கருத்துகளுக்கு குறைந்தபட்ச காணிக்கை தொகையாக ரூபாய் 500 அல்லது அதற்கு மேலோ நீங்கள் கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று மதியம் அன்பின் விருந்து வழங்கப்படுவதற்கு தங்களுடைய முழுமையான பங்களிப்பை கொடுத்திருக்கக்கூடிய வையம்பட்டி AM காய்கறி கமிஷன் மண்டி உரிமையாளர் அன்பு செல்வன் ஜான்சி சகாயராணி குடும்பத்தினரை நன்றியோடு நினைத்து பார்த்து இவர்கள் விரும்பக்கூடிய அத்துணை காரியங்களையும் ஆண்டவர் செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இவர்கள் தங்களுடைய வாழ்வில் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறார்கள். அதே வேளையிலே வேண்டுதலோடு இந்த காரியத்தை முன்வைக்கிறார்கள். தங்களுடைய மூத்த மகள் நிரோஸ்லின் பெலினா அவர்களுக்கு திருமண வரன் அமைய வேண்டியும், இளைய மகள் சௌமியா கேத்தரின் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வேண்டியும் இன்றைய நாள் முழுமையாக இந்த அன்னதானத்திற்கு அன்பின் விருந்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே மற்ற குடும்பங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அடுத்த வாரத்திலே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொகை அனைத்தும் சேர்த்து கொள்ளப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நன்கொடை கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களையும் சிறப்பாக இன்று உபயம் செய்யக்கூடிய குடும்பத்தினருக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க வேண்டிக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தொய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ
அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உமரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயு மக்கள் போற்றி புகழரும். உமார் புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருவையின் திருப்பலி அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த
பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய தாயின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இப்பொழுது மௌனமாக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கண்ணானைய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர்
எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்குடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளாவது புனித நாளாக மாறாதா? இந்த நாளிலாவது ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்தில் கிடைக்காதா? இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்கின்ற ஏக்கத்தோடு என் ஆண்டவர் எல்லாவற்றையுமே எனக்காக செய்து காட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம்.
தேவ பிள்ளைகளே, இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய தெய்வம் இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லக்கூடியது என்ன என்றால், நீ வருகையிலும் நீ செல்கையிலும் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்றும், உனக்கு எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு என்னுடைய வார்த்தையால் உன்னை வளமடைய செய்வேன் என்றும், உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுப்பேன் என்றும், உன்னுடைய சுமைகள் எல்லாவற்றையுமே நான் சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளுக்காக நாம் ஏங்கி கிடக்கிறோம். ஆண்டவருடைய ஆசையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம் எல்லோரையுமே பார்த்து உருக்கத்தோடு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். நீ அழாதே, நீ புலம்பாதே, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை, உருக்கத்தோடு ஜெபி. நீ உருக்கத்தோடு மன்றாடுகின்ற பொழுது உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் கொடுக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு மன்றாடு என்று சொல்லுகிறேன். ஆகவே ஒரு சில மணித்துளிகள் இந்த நற்கருணை ஆண்டவரை எல்லாருமே உற்று பார்த்து கொண்டு நம்முடைய கண்களை இந்த ஆண்டவரின் மேல் பதிய செய்து உருக்கத்தோடு ஜெபிப்போம். கண்டிப்பாக எல்லோருக்குமே வாழ்வு கொடுத்திருக்கக்கூடிய தெய்வம் நமக்கும் வாழ்வு கொடுப்பார், நமக்கும் மகிழ்வை கொடுப்பார், நமக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆகவே அந்த உணர்வோடு இந்த வேளையிலே எல்லாருமே இந்த ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டு உருக்கத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசுவே, அதிகாலை வேளையிலே நீர் தந்தையாகிய இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக, தந்தையினுடைய திருவுளம் என்ன என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் மலைக்கு தனிமையான இடம் தேடி ஓடி ஜெபித்தீரேன். இதோ இந்த வேளையிலே ஒரே குடும்பமாக, ஒரே மனம் படைத்தவர்களாக இதோ உம்முடைய பிரசன்னத்தும் எங்களுக்கு பொது வாழ்வினை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்முடைய திருவுளம் என்ன, எங்களுக்காக நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இதோ நாங்கள் அனைவருமே ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலே நாங்கள் இந்த தெய்வீகமான திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே. அதே வேளையிலே இந்த நாள் எப்படி இருக்க போகிறதோ, இந்த நாளில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாகுமா, எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படுமா என்கின்ற ஏக்கங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. அப்பா, இதோ இந்த வேளையிலே சுமைகளை சுமந்த பிள்ளைகளாக, சோகங்களோடு வேதனைகளை சுமந்த பிள்ளைகளாக, தோல்விகள் எல்லாவற்றையும் கடந்து வர முடியாத நிலையிலே சிக்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். அப்பா, இயேசுவே, இயேசுவே, நீர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நீர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், இந்த உலகமே மாறும், எங்களுடைய வாழ்க்கையும் மாறும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவருமே உம்முன் முழந்தால் படியிட்டு உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களை உம்முடைய கரத்தில் காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய உடல் நோயை, மன உளைச்சலை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தான் எங்களுடைய ஒப்பற்ற செல்வம் என்பதனை உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அத்துணை ஆசைகளையும் நீர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்கின்ற உணர்வோடு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்களுடைய வேண்டுதலை கேட்க மாட்டாயா? எங்களுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாயா? எங்களுடைய கவலையை போக்க மாட்டாயா? அனுதினமும் நாங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்ற மாட்டாயா? நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளிலே எங்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டாயா? இதோ நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், திருமண காரியம் கைகூட வேண்டும்,
குடும்பத்திலே அமைதியும் நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வர வேண்டும். எங்களை வாட்டி வதைக்கக்கூடிய உடல் நோய்களில் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும். நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும், அதிசயத்தை செய்ய வேண்டும். இதோ எங்கள் அனைவரையுமே நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவருமே ஒருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா இயேசுவே, இயேசுவே, நீர்தான் நயின் ஒரு கைம்பெண்ணை பார்த்து ஏனம்மா அழுகிறாய், உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான், நீ சந்தோஷமாக போ. உன்னுடைய அழுகை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய துயரம் எல்லாமே சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அந்த கைம்பெண்ணை நீர் ஆசீர்வதித்தீரே. அதே உணர்வோடு தான் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தேவைகள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும், எங்களுடைய வாழ்வு எப்பொழுது வெடியும் என்கின்ற ஏக்கத்தோடு நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அப்பா வெளியிலே சொல்ல முடியாத வேதனைகளை மனதிலே சுமந்த பிள்ளைகளாக ஓடோடி வந்திருக்கிறோம். தோல்விக்கு மேல் தோல்வி வருகின்ற பொழுது, குடும்பங்களிலே நிம்மதி இல்லாத பொழுது, கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான புரிதல் இல்லாத பொழுது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான புரிதல் இல்லாத பொழுது நாங்கள் முடங்கி போய் கிடக்கிறோம். தெய்வமே, அந்த முடங்கி போய் கிடக்கக்கூடிய சூழலினால் எங்களால் தைரியமாக வெளியில் செல்ல முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த உணர்வுகள் எல்லாவற்றையுமே தாங்கிய பிள்ளைகளாக ஓடோடி வந்திருக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையுமே நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொடுத்து மன நிறைவோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, நீர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை, அமைதியை பெற்றுக்கொண்டு வாழ இவர்களுக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு அருள் புரியும் எங்கள் அன்பு ஆண்டவரே. ஆமென். மாண்புயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும். தினமும்